மைண்டில் ஒரே ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வயதான 80 வயது முதியவர்கள் வரை எல்லோருமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனதை ஒருமுகப்படுத்தாதது தான் இதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்தாலே போதும், மனமானது அந்த இடத்திலே ஒருமுகப்பட்டுவிடும். இப்படி ஒருமுகப்படாதது தான் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த தியான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். இதனை இந்த சந்தியாவந்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பா தெரியுமா? சந்தியாவந்தனம் என்று சொன்னால் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லோருக்குமே இந்த சந்தியாவந்தனம் என்பது உண்டு. அந்த நேரத்திலே தினசரி காலை மாலை இரு வேளையுமே நம்மையும் அறியாமல் அந்த இடத்திலே தியான பயிற்சியானது வந்து சேர்ந்து விடுகிறது. அப்படி தியானம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், மனமானது அந்த இடத்திலே ஒருமுகப்படுகிறது. நாராயண பரோத்யாதா தியானம் நாராயண பரகா என்று சொல்லி இருப்பார்கள். அதாவது தியான நாராயண சுவாமியாகவே அந்த சுவாமியை பார்க்கிறார்கள். தியான நாராயண சுவாமி என்று யாரை சொல்வார்கள் தெரியுமா? சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணனைத்தான் சொல்லுவார்கள். கிருஷ்ணன் என்பவன் விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த தியான மூர்த்தியாக அவர் இருப்பதால் தான் எங்கோ அந்த திரௌபதியினுடைய அலறல் சத்தமானது அவருக்கு கேட்டு அந்த நேரத்தில் அவர் துணை புரிகிறார் அப்படின்னு சொல்கிறார். ஆக அந்த தியானம் செய்வதன் மூலமாக நம்முடைய மனமானது செம்மைப்படுகிறது. அதன் மூலமாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்ம ஒளியானது ஒளி வீசத் தொடங்குகிறது.